வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விளக்கெண்ணெயை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றியும், இன்டர்னலாக எடுத்தாலும் சரி இல்லை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தினாலும் எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு நீங்கள் இன்டேக்காக எடுக்கலாம், ரொம்ப குறிப்பாக எந்த நேரம் இதை எடுக்கலான்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல விளக்கெண்ணெய் அப்படின்றது இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும். அதாவது மலச்சிக்கல் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் நோயே வராமல் தடுக்கிறதுல விளக்கெண்ணெய் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை. இந்த விளக்கெண்ணெயில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக ரிசினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் விளக்கெண்ணெயில் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த ரிசினோலிக் ஆசிட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான நேச்சுரல் லாக்ஸேட்டிவ் குணம் கொண்ட ஒரு முக்கியமான வேதிப்பொருள். அதாவது இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும். இது நம்ம பொதுவாக விளக்கெண்ணெய் குடிக்கிறோம் அப்படின்னும் போது வாயில் நம்ம ஊற்றி குடித்த உடனே அது நம்ம தொண்டை குழாய் உள்ளே போய் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகுடலுக்கு போகும்போது அங்கே என்ன செய்யும்னா, இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய இந்த ரிசினோலிக் ஆசிட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இது அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும். அப்படின்ற காரணத்தினால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே இயற்கையான நிவாரணியாக இருக்கும் இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றது. ஆனால் தொடர்ச்சியாக தினமும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, 5 ml இல்லை 10 ml தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிச்சிருவாங்க. ஏன்னா அது குடித்தாதான் நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும் அவங்களுக்கு. அப்படி கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றத தொடர்ச்சியாக தினமும் எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம FDA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்றது மிக சிறந்த இயற்கை நிவாரணி அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வோட முடிவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்காலிக மலச்சிக்கல், அதாவது டெம்பரரி கான்ஸ்டிபேஷனுக்கு தான் இந்த ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. அதாவது தினமும் தொடர்ச்சியாக விளக்கெண்ணெய் எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு சில நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு. ஏன்னா நம்ம தினமும் விளக்கெண்ணெய் குடித்து நம்ம குடல் கழிவுகளை அளவுக்கு அதிகமாக வெளியேற்றம் செய்தாலும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா தினமும் தொடர்ச்சியாக விளக்கெண்ணெய் எடுக்கிறது ஒரு பழக்கமாக வைத்திருக்கீங்க அப்படின்னும் போது குமட்டல், வாந்தி, அளவுக்கு அதிகமான இன்டைஜஷன் பிரச்சனை, அதாவது அஜீரணம் சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம். இதனால் தொடர்ச்சியாக விளக்கெண்ணெய் எடுக்கிறது அப்படின்றதும் நம்ம உடல் நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இப்போ விளக்கெண்ணெய் எடுத்தால் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாளுக்கு ஒருத்தர் எவ்வளோ அளவு எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 15 மில்லி மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 மில்லி. இப்போ 15 மில்லியிலேருந்து 30 மில்லிக்குள்ளே எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது 15 மில்லி எடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் நோய் பாதிப்போட தீவிரம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குடல் கழிவுகள் அதிகமாக இருக்கும். அப்படி டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 30 மில்லி வரைக்கும் தேவைப்படலாம். அப்படி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 15 மில்லி எடுக்கும் போதே அதுவே போதுமான அளவாக இருக்கும். இதனால் முதல் தடவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 15 மில்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 30 மில்லி வரைக்கும் எடுக்கலாம். இதை என்ன செய்யணும், ஒரு 15 மில்லி இந்த விளக்கெண்ணெயை ஒரு கிளாஸ் வெந்நீர், அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய ஏடு இல்லாத வடிகட்டின பால் இதில் கலக்கிட்டு காலையில் எழுந்ததும் முதல் உணவாக, பல் விளக்கினதும் முதல் உணவாக எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் குடிச்சிடணும். இதை குடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. குடித்த ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் தெரியும். இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றத நீங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை குடிக்கலான்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை குடிக்கலாம், தினமும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு தடவை குடிக்கலாம். அப்படின்றது நம்ம பொதுவாகவே நம்ம குடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், ரொம்ப குறிப்பாக கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் 10 நாட்களுக்கு ஒரு தடவை எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 தடவை தொடர்ந்து ஒரு நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு 15 மில்லி ஒரு கிளாஸ் வெந்நீர் இல்லை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலக்கி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 10 நாள் கேப் விட்டு 11ஆவது நாள் நீங்கள் எடுக்கலாம். திரும்ப ஒரு 10 நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு நாள்னு மாதத்துக்கு 3 தடவை எடுத்துக்கலாம். இந்த விளக்கெண்ணெயை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் நோய் பாதிப்பு சீக்கிரமே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, இன்னும் முக்கியமான ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அது என்னென்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான எலும்பு வியாதி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுகளில் ஏற்படுது இல்லையா. இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களும் 10 நாட்களுக்கு ஒரு தடவை காலையில் முதல் உணவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 15 மில்லி எடுத்துகிட்டே வந்தாலும் அந்த எலும்பு வலி சீக்கிரமே குறையிறதோட மட்டும் கிடையாது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இதில் அதிக அளவில் இருக்குது. நான் சொன்ன இந்த ரிசினோலிக் ஆசிட் சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம்
கொண்ட ஒரு முக்கியமான வேதிப்பொருள்ன்ற காரணத்தினால வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் எந்த ஒரு எலும்பு வலியாக இருந்தாலும் சரி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலின்னு குதிகால் வலி வரைக்கும் எந்த வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை விளக்கெண்ணெயில் அதிக அளவில் இருக்குது. இன்டேக்காகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு விளக்கெண்ணெயை கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யலாம், வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது மூட்டுகளில் சுற்றி கிளாக் வைஸ் நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிடம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால் நீங்கள் குளிச்சுடலாம். அப்படி இல்லைனா ஹாட் வாட்டர் பேக் ஒத்துட மாதிரி கொடுத்துடலாம். மூட்டு வலியை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் விளக்கெண்ணெயில் அதிகமாக இருக்குது. பொதுவாக விளக்கெண்ணெய் அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும். அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நோய் தொற்று பாதிப்பு எதுவும் அண்ட விடாத நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் வியாதி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரான சொரியாசிஸ் நோய் பாதிப்பு ஏற்படுது. தோல் பார்த்தீங்கன்னா சருமம் வந்து நல்லா மீன் செதில் மாதிரி தோல் உரிதல் இருக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கும், வட்ட வடிவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேட்சாக இருக்கும். இந்த சொரியாசிஸ் அப்படின்றது ஒரு சிலருக்கு உள்ளங்கை, உள்ளங்காலில் மட்டுமே அதிக அளவில் இருக்கும். அது வந்து பல்மோ பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வகை சொரியாசிஸ் நோயாக இருந்தாலும் இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தேங்காய் எண்ணெயோட ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணி எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அந்த இடத்துல தேய்த்துட்டே வந்தீங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னும் போது தோல் உரிதல் சீக்கிரமே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படும். கூடவே பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்குன்னா அந்த அரிப்பை சீக்கிரமே கம்மி பண்ணிடும். ஸ்கின் இச்சிங் எவ்வளோ அதிகமாக இருக்குனாலும் அதை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொரியாசிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வந்து தூய்மையாக இருக்காது. இந்த விளக்கெண்ணெயை தொடர்ச்சியாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இன்டேக்காக ஒரு 15 மில்லி வெந்நீரில் கலக்கி காலை முதல் உணவாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உங்கள் பிளட்டை பியூரிஃபை பண்ணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் நோய் பாதிப்போட தீவிரம் குறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, இது ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் குணம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயில் அதிக அளவில் இருக்குது. இது பொதுவாகவே உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றிடும். சொரியாசிஸ்னு கிடையாது, உடம்புல நாள்பட்டு ரொம்ப நாள் ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னாலும் சரி, தீக்காயமாக இருந்தாலும் சரி, எந்த வகை புண்ணாக இருந்தாலும் விளக்கெண்ணெயை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமே அந்த புண்ணோட ரணத்தை ஆற்றுறதுக்கு விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினோலிக் காம்பவுண்ட் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இந்த என்ன செய்யும்னா நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே தூண்டக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றத்தையும் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கோலான் கேன்சர், ரெக்டோ கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல எங்கேயாவது இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, விளக்கெண்ணெய் அப்படின்றது நம்ம கல்லீரல் உறுப்போட செயல்திறனை அதிகப்படுத்தும். கல்லீரல் செயல்திறன் இழப்பு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணிடும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் 1 இல்லை கிரேட் 2 கூட இருக்கு இல்லையா, இந்த ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்பு, மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்பு, இல்லை லிவர் சிரோசிஸ் மாதிரியான கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்போட தீவிரம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு எதுவுமே வராமல் தடுத்து கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரலே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாகவே லிவரை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த விளக்கெண்ணெய் மாதத்துக்கு ஒரு தடவை 15 மில்லி வெந்நீரில் கலக்கி காலை முதல் உணவாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் கல்லீரல் உறுப்பு தூய்மை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, விளக்கெண்ணெய் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக வளரணும், இல்லை ஐ லேஷஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து பொதுவாகவே அழகு குறிப்பு படிக்கிற பெண்கள் இதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த விளக்கெண்ணெயை கொஞ்சமாக எடுத்து ஐப்ரோஸில் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு 2 புருவங்களில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம். காலையில் எழுந்து நீங்கள் முகத்தை நல்லா கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா புருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தி அடையும். புருவத்தில் இருக்கக்கூடிய முடி மட்டும் கிடையாது, பொதுவாகவே நம்ம தலைமுடியில் நல்ல முடி உதிர்வு அதிகமாக இருக்குது, இல்லை தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னாலும் இந்த விளக்கெண்ணெயை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நீங்கள் தலையோட அடிபாகம்
ஸ்கேல்பில் நல்லா தேய்த்து ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 45 நிமிஷம் ஊற விட்டுட்டு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தலை குளிச்சிடலாம். கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு பயன்படுத்தாமல் நீங்கள் என்ன செய்யலாம், சீயக்காய் கஞ்சி தண்ணி மாதிரி பயன்படுத்தி தலை குளிச்சுங்க அப்படின்னாலும் சரி. சீக்கிரமே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதோட மட்டும் கிடையாது, தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, ரொம்ப குறிப்பாக பொடுகு தொல்லை இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் குணங்களுக்கு ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அதனால் விளக்கெண்ணெய் அப்படின்றது தலைமுடியில் வாரத்துக்கு ஒரு தடவை தேய்த்து நீங்கள் குளிக்கலாம். தேங்காய் எண்ணெயோட சம அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணலாம். புருவங்கள் இல்லை ஐ லேஷில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் மட்டுமே எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தது நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஐ லேஷஸ் கூட நல்லா அடர்த்தி ஆகிறதுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாக சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும். நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கையில், காலில், முகத்தில், கழுத்துலலாம் கூட இந்த விளக்கெண்ணெயை வாரத்துக்கு ஒரு தடவையாவது தேய்த்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னும் போது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின் நல்லா எப்போவுமே யங்காக பிரகாசமாக பளபளப்பாக தென்படவும் விளக்கெண்ணெய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த விளக்கெண்ணெயை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தொப்புள் பகுதியில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது. இப்படி செய்யும்போது நம்ம பெல்லி பட்டன் உள்ளே இருக்கக்கூடிய பெக்கோட்டை கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கிளாண்டு, இது பார்த்திங்கன்னா நரிஷ்மெண்ட் லியூப்ரிகேட் ஆகும். இதனால் நம்ம ஸ்கின்ல வந்து சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதையும் தாமதப்படுத்த முடியும், நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்த முடியும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மொத்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றம் அடைகிறதோட மட்டும் இல்லை, நம்ம உடல் பார்த்திங்கன்னா தூய்மை அடைந்து பிளட் பியூரிஃபை ஆகும். அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்ய முடியும். ரொம்ப குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கிறவங்க கண்ணுக்கு சுற்றி கருவளையம் அதிகமாக இருக்குன்னா விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்து கைகள்லேயே நல்லா தேய்த்து கண்களை சுற்றி கிளாக் வைஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாம், நார்மல் தண்ணியில் நீங்கள் இதை கழுவிடலாம், அப்படி இல்லை வெந்நீரில் கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் இயற்கையாகவே மறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இதனால் விளக்கெண்ணெய் அப்படின்றது மலசிக்கல் நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்குது, இல்லை ஃபேட்டி லிவர், மஞ்சள் காமாலை மாதிரியான கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு இருக்குன்றவங்களாம் 10 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இன்டேக் எடுத்துகிட்டே வாங்க. 60 நாட்கள் வரைக்கும். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இந்த விளக்கெண்ணெயை ஒரு 15 மில்லி பொதுவாக நம்ம எல்லாருமே எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும், நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும், புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி புருவங்கள் அடர்த்தி ஆகிறதுக்கு, இல்லை ஐப்ரோ இந்த லேஷஸ் இருக்கு இல்லையா, ஐப்ரோ மட்டும் இல்லாமல் இந்த ஐ லேஷஸ் அடர்த்தி ஆகிறதுக்கு, ஸ்கின் நல்லா விரிங்கிள்ஸ் வராமல் க்ளோ ஆகிறதுக்கு, பிரகாசமாக பளபளப்பாகிறதுக்கு, தலைமுடி உதிர்வு இருக்குன்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணி தலைமுடி அடர்த்தியாக வளரணும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய விளக்கெண்ணெய் இன்டேக்காக எடுக்கிறதால இல்லை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.